இன்னைக்கு சண்டே எபிசோட்ல ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த வீட்டில் யாருக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அவங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும், பெரும்பாலான ஹவுஸ்மேட்ஸ் ராணுவ பேரை தான் சொல்றாங்க. ராணுவுக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா முத்துக்குமரன் சௌந்தர்யாவுக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றாரு. இந்த வீட்டுக்குள்ள பல பேர் ஜெயிக்கிறதுக்காக தங்களோட உழைப்பை போட்டிருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு உழைப்பை போடாதவங்க சௌந்தர்யா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நேற்று சனிக்கிழமை எபிசோட்லயே எவிக்ட் ஆகியிருக்க வேண்டியது அன்சிதா. ஆனால் என்னோட வீட்டில இருந்து வந்தவங்க ஜெஃப்ரியை முரண்பாடாக சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு ஜாக்லின் சொல்லவும், ஜாக்லின் பற்றி கோவப்பட்டு ஜெஃப்ரி ஜாக்லினை தரக்குறைவாக பேசிட்டாருன்னும், அதுக்கு மேலேயும் அவருக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே ஜெஃப்ரியை முதல் ஆளாக எவிக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக்லின் பற்றி ஜெஃப்ரி என்ன பேசினார் அப்படிங்கிறத எபிசோடில் காட்டல. ஆனால் தன்னை ஜாக்லின் தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஜெஃப்ரி நினச்சிட்டு இருக்காரு. வெளியில் போனால் தான் ஜெஃப்ரியை சௌந்தர்யாவும் ரயானுமே நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக அதிர்ச்சி ஆவாரு. இன்னைக்கு சண்டே எபிசோட்ல அன்சிதா எவிக்ட் ஆகி வெளியில போயிருக்காங்க. கடைசியா இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே இருக்கு, டாஸ்க் ரொம்ப டஃப்பா இருக்கும், எல்லாரும் நல்லா விளையாடுங்க, பெஸ்ட் பிளேயர் வின் அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணிட்டு வெளியில போயிருக்காரு விஜய் சேதுபதி. அன்சிதா ஜெஃப்ரி எவிக்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடுத்த வாரம் யாரு டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி ஃபைனல் போகணும், யாரு வெளியில போகணும்? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.